எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோல நம்ம சாத்விக் கிரீன் எனர்ஜி ஐபிஓட டீடைல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். எஸ், இந்த கம்பெனியோட growth எப்படி இருக்கு எல்லாமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். கரண்டா இந்த கம்பெனில ஜிஎம்பி பாத்தீங்கன்னா 3%ல இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம், இது எல்லாமே நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். சாத்விக் 2015ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லீடிங் சோலார் பிவி மாடியூல் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இபிசி சர்வீஸும் ப்ரொவைட் பண்றாங்க. லைக் கிரவுண்ட் மவுண்டட்ல இருக்கிற சோலார் பேனல் அண்ட் ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன், அது ரிலேட்டடான மெயின்டெனன்ஸ் சர்வீஸும் இந்த கம்பெனி கொடுத்துட்டு வராங்க. அண்ட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5910 கோடி வரை வச்சிருக்காங்க. ஸோ கரண்டா எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா 618 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இவங்க 2300க்கு மேல பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸும் இந்த கம்பெனில இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட கீ கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் 5 கஸ்டமர்ஸ் மூலமா அரௌண்ட் 44% வரை ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ இவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட், எஸ்ஜேவிஎன் கிரீன் எனர்ஜி, ப்ரோசல் கிரீன் எனர்ஜி, ஜேஎஸ்டபிள்யூ நியோ எனர்ஜி, சோலார் கிராஃப்ட் பவர் இந்தியா, இந்த மாதிரி மல்டிபிள் கீ கஸ்டமர்ஸ் இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ இந்த சோலார் மாடியூல் பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி போத் இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்றாங்க. அபவுட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலா 3 ஃபெசிலிட்டி ரன் பண்றாங்க. இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 7,24,000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் சிங்கிள் லொகேஷன் ஃபெசிலிட்டி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வச்சிருக்காங்க. இதோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.8 ஜிகாவாட். இவங்க இதுல சப்ளை பண்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.5 பிளஸ் ஜிகாவாட்ஸ் சோலார் பிவி மாடியூல்ஸை வந்து போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டியோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 83% ஒரு ஸ்ட்ராங் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட சோலார் இபிசி செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 69 மெகாவாட். இதுல ஓவராலா பார்த்தீங்கன்னா 12 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கீ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2023ல என்டிபிசிக்கு 61.42 மெகாவாட்ஸ்ல ஒரு ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்காங்க இன் தெலுங்கானா ரீஜியன்ல. அண்ட் லாஸ்ட் இயர் FY24ல பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீலுக்கு 12 மெகாவாட்ஸ், அதாவது ரூஃப் டாப் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரூஃப் டாப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ்ல வந்து இந்த மாடியூல்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா இதோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ FY23ல பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்சி மாடியூல்ல வந்து 71% வரை ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர்ல 86% வரை. பட் கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 38% தான் இந்த மாடியூல்ல இருந்து ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ கரண்டா பார்த்தீங்கன்னா இந்த என் டாப் கான் சோலார் மாடியூல்ஸ்ல இருந்து இவங்க 56%. ஸோ ஒரு மேஜர் பர்சன்டேஜ் வந்து இந்த இயர்ல இந்த டாப்கான் சோலார் மாடியூல்ஸ்ல இருந்து இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பான்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபெசிலிட்டியில 3.8 ஜிகாவாட் வந்து கெப்பாசிட்டி இருக்கு. இது அடிஷனலா 1 ஜிகாவாட் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா Q2 FY26ல வந்து ஆபரேஷனுக்கு வருது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஃபெசிலிட்டியோட ரேஞ்ச் வந்து 4.8 ஜிகாவாட்டை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா அடிஷனலா நியூ ஃபெசிலிட்டி வந்து ஒடிசால வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சோலார் செல் மேனுஃபேக்சர் பண்ற ஃபெசிலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதோட கெப்பாசிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4.8 ஜிகாவாட் சோலார் செல் கெப்பாசிட்டி வந்து Q4 FY27ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் மாடியூல் மேனுஃபேக்சர் பண்ற கெப்பாசிட்டியும் ஒடிசா ஃபெசிலிட்டியில வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஜிகாவாட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா Q4 FY26 ஆர் ஸ்டார்டிங் Q1 FY27ல வந்து ஆபரேஷனல்ல வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா நியூ ஃபெசிலிட்டி. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த இன்காட் அண்ட் வேஃபர் செல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் செல் இல்ல சிப் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு பேசிக் மெட்டீரியல் வந்து இந்த ஃபெசிலிட்டி மூலமா இவங்களே பேக்வர்ட் இன்டகிரேஷன் மூலமா மேனுஃபேக்சர் பண்ண போறதா இருக்காங்க. ஐபிஓ மூலமா 900 crore வரை ரைஸ் பண்றாங்க. இதுல 700 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ, 200 crore பாத்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் மூலமா சேல் பண்றாங்க. சோ இந்த 700 கோடியில 474 கோடி பாத்தீங்கன்னா அவங்களோட கேபெக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த மாதிரி இவங்களோட நியூ சோலார் மாடியூல் கெப்பாசிட்டி அந்த 4 ஜிகாவாட் கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்காக இந்த 477 கோடி 74 கோடி வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. அண்ட் 177 கோடி பாத்தீங்கன்னா இவங்களோட டெப்ட ரீபேமெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. சோ கரண்டா பாத்தீங்கன்னா 458 கோடின்னு டெப்ட் வந்து அதிகமா இருக்கு. சோ இந்த டெப்ட் ரீபேமெண்ட் பண்றதுனால பாத்தீங்கன்னா அரௌண்ட் 14 to 15 crore வரை ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் காஸ்ட் சேவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு.
ஸோ அபவுட் ஃபினான்ஷியல் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா, FY 23ல 48% இருந்து FY 24ல ஆல்மோஸ்ட் டபுள் த மடங்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் கரண்ட் இயர்ல ஸ்லைட்டா லோயர் ஆயிருக்கு 83%. பட் ஸ்டில் ஸ்ட்ராங் யூட்டிலைசேஷன் தான் குடுத்திருக்காங்க. ஆர்டர் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல 559 கோடி தான் ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. பட் கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 5076 கோடின்னு ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் புக் வந்து இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து இந்த கம்பெனிக்கு இருக்கு. ரெவென்யூ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, FY 23ல பார்த்தீங்கன்னா 608 கோடியிலிருந்து FY 24ல 1087 கோடி. அதாவது ஒரு 79% வரை ஸ்ட்ராங்கா வந்து குரோத் குடுத்திருக்காங்க. ஸோ கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 98% வரை இவங்களோட ரெவென்யூ வந்து குரோ ஆயிருக்கு. 2158 கோடி இவங்களோட டாப் லைன் குரோத் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1% தான் இவங்க ரெவென்யூ வந்து ஏர்ன் பண்றாங்க. ஸோ ரிமைனிங் மேஜர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரெவென்யூ வந்து இவங்க டொமஸ்டிக் மூலமா தான் ஏர்ன் பண்றாங்க. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 16%ன்னு ஸ்ட்ராங்கா குரோ ஆயிட்டே வராங்க. பேட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 10%ல வந்து மெயின்டெயின் பண்றாங்க. அண்ட் ROE, ROC பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 60% ஒரு ஸ்ட்ராங் குரோத் ரேட் வந்து மெயின்டெயின் பண்றாங்க. டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.3x ஸ்லைட்டா ஹையரா இருக்கு. பட் ஸ்டில் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த IPO ப்ரொசீட்ஸ் மூலமா டெப்ட்ட ரீபேமெண்ட் பண்றாங்க. ஸோ பியர் கம்பெனி பார்த்தீங்கன்னா, வேரி எனர்ஜி, விக்ரம் அண்ட் பிரீமியர் எனர்ஜி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சோலார் செல் கெப்பாசிட்டி வந்து ஸ்ட்ராங்கா வந்து வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் வேல்யூவேஷன் வைஸ் கம்பேர் பண்ணோம்னா, இந்த சத்விக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இஷ்யூல 27xல இருக்காங்க. பட் பியர்ஸோட பிஇ பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல வராங்க பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா 269 கோடி வரை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனில டோட்டலா 9 ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. HDFC மியூச்சுவல் ஃபண்ட், நிப்பான் லைஃப், 3B இந்தியா எக்விட்டி, பந்தன் ஸ்மால் கேப், 361 எக்விட்டி, SBI ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த அலோகேஷன்ல பார்த்தீங்கன்னா 74% பார்த்தீங்கன்னா 3 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா ஆங்கர் டிமாண்ட் வந்து டீசென்ட்டா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் குரோத் பொட்டன்ஷியல் பார்க்கலாம். ஸோ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆர்டர் புக் வேல்யூ வந்து அரவுண்ட் 5000 கோடி வரை, அதாவது 4 ஜிகாவாட்ஸ் வரை வந்து ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட ரெவென்யூ இயர் ஆன் இயர் குரோத் பார்த்தீங்கன்னா, 89%ல ஸ்ட்ராங்கா குரோத் ஆயிருக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி FY 26ல எக்ஸ்பெக்ட் பண்ற ரெவென்யூ கால்குலேஷன் படி 4000லிருந்து 4200 கோடி வரை டாப் லைன் குரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2192 கோடி இருக்கு. இது ஆல்மோஸ்ட் டபுள் த மடங்கு வந்து FY 26ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கரண்ட்டா பேட் பார்த்தீங்கன்னா 213 கோடி இருக்கு. FY 26 எக்ஸ்பெக்ட் பண்ற பேட் பார்த்தீங்கன்னா 400 டூ 450 கோடி. ஸோ பேட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 10%ல வந்து குரோத் ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னா கரண்ட்டா 16% இருக்கு. இன் FY 26 பார்த்தீங்கன்னா 650 டூ 700 கோடி வரை ரீச் ஆகலாம். ஸோ இத பேஸ் பண்ணி நம்ம IPO பிரைஸ வச்சு கம்பேர் பண்ணோம்னா, ஃபேர் பிஇ அதாவது கரண்ட்டா வந்து 27x பிஇல வந்து ட்ரேட் ஆகுது. இன் FY 26ல 13 டூ 14xல வந்து ஒரு லோயர் வேல்யூவேஷன்ல வந்து இந்த கம்பெனி வருவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது 12x EV பை EBITDA ரேஞ்சில நம்ம கம்பேர் பண்ணோம்னா, ஃபேர் பிரைஸ் வந்து ரூ. 620 பெர் ஷேர்ல வந்து வருது. ஸோ இன் FY 26ல பார்த்தீங்கன்னா, IPO பிரைஸ் ரூ. 465 பெர் ஷேரோட கம்பேர் பண்ணும்போது 30 டூ 35% வரை குரோத் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் மாடியூல் அண்ட் செல் இந்த நியூ ஃபெசிலிட்டி எல்லாமே அரவுண்ட் ஒரு ஹால்ஃப் வந்து FY 26ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, FY 27ல தான் வந்து இந்த நியூ ஃபெசிலிட்டிய வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸா 2 இயர்ஸ் வரை ஹோல்டு பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் கெயின் 10% வரை நம்ம இந்த IPOல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லிஸ்டிங் கெயின பொறுத்தவரை மினிமல் ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ இது வந்து 2 இயர்ஸ் வரை நம்ம ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த IPO ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.